வெல்கம் டு ஸ்நாக்ஸ் கணேஷ். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துகிட்டு 3 வெங்காயத்தை க்யூபிக்காகவும் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை நல்லா பழமாக எடுத்துகிட்டு விழுதாக அரைச்செடுத்து வச்சாச்சு. கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கு உண்டான எல்லாமே மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் எவரெஸ்ட்டு கிச்சன் மசாலா, இது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான டிஷ்ஷு. இது வந்து சப்பாத்தி, பூரி, நான், இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க, ரொட்டி, இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து நார்த் இண்டியன் ஃபுட்டு. இது செய்யறதுக்கு வந்து இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய தேவைப்படும். இதெல்லாம் நமக்கெல்லாம் ஆற்றுல செய்யவே வராது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆற்றுலையே பண்ணிடலாம். இது வந்து பிந்தி தோ பியாசா அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலோட அவ்வளோ அந்த ஒரு இது கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு. ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆற்றுல உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலே போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை, க்யூபிக்காக உள்ள வெங்காயத்தை நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் போகக்கூடாது, கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து நீங்கள் அதே மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காயில் வந்து அந்த விதை வந்து வெளியில் வராத அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்து வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தான் வெண்டைக்காய் வந்து தன்னோட அந்த பிசுபிசுப்பு தன்மையை விடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது பிசுபிசுப்பு தன்மை வரும். எப்போவுமே தெரியும், வெண்டைக்காய் வதக்கிறப்போ நமக்கு ஒரு பிசுபிசுப்பு வரும். அது வந்ததுன்னா இந்த டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை வந்து அதே எலுப்புச்சட்டில் போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 பை 1 சேர்த்து நம்ம வதக்கும்போது ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆற்றுலேயே பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்துக்காங்க. நீங்கள் ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. பெருசாக வந்து ரொம்ப சிரமமான வேலையும் கூட கிடையாது. குழந்தைகளுக்கே 5 ஸ்டார் ஹோட்டலோட டேஸ்ட்டில் இங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கே ஆசைப்பட மாட்டா. இப்போ வந்து சம்மரில் உங்களுக்கு டைம் இருக்குது நிறைய. ஸோ ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நான் அதோட சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி விழுது சேர்த்து நம்ம திரும்ப ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கைவிடாதக்கி கிண்டுங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போய் கொதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் 1 பை 1 நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், இது வந்து பியூர் மல்லிப்பொடி, இது எல்லாமே போட்டு 1 பை 1 ஒரு 2 பரட்டிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்குங்க. இது எல்லாம் சேர்ந்து வதங்கிகிட்டே இருக்கணும். இப்போ நான் காரத்தூள் போடுறேன், சில்லி பவுடர், இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கும்போது அந்த பச்சை வாடை வந்து கண்டிப்பாக போயிடணும். எண்ணெய் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இதில் வந்து எவரெஸ்ட்டு கிச்சன் மசாலா நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஹை ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். குழந்தைகளுக்காக அது பண்ணது. ஆக்சுவலாக எனக்கு ஆற்றுல வந்து ஒரு குழந்தைகள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி பண்ணினதுனால நான் கொஞ்சம் எல்லா மசாலா ஐட்டமுமே சேர்த்து தான் பண்ணினேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு அந்த மிக்சியெல்லாம் அலம்பி ஓரளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப விட வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா தளன்னு கொதித்து வரணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வெண்டைக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஜென்ரலாக வெண்டைக்காய் கறி அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதையே சாப்பிட மாட்டா குழந்தைகள், படுத்தி எடுப்பா. இதெல்லாம் பண்ணி கொடுத்தெல்லாம் வெண்டைக்காயெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு அவளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டால் குழந்தைகள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாள். இதுக்கப்புறம் ஒரு 2 சில்லியை வந்து பொடியாக கட் பண்ணி நான் இதோட சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருந்தால் தான் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சப்பலாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த சில்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து திரும்ப நல்லா ஜம்முன்னு கொதிக்கட்டும். வெண்டைக்காய் கூட வெங்காயம் கூட சேர்ந்துருக்கு, உங்களுக்கு தெரியும், தக்காளி சேர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சத்துக்களை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பார்த்தெல்லாம் தெரியும், கொஞ்சம் எண்ணெய் நல்லா வச்சு விட்றது. வயசானவா கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம், குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம். டேஸ்ட் ஆனால் அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து போட்டு பரட்டியாச்சுன்னா அருமையான ஒரு சப்பாத்தி ரொட்டிக்குண்டான சைட் டிஷ் ரெடி. இது வந்து வடக்கு நார்த்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, நம்ம நார்த் சைடு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நம்ம சதர்ன் சைடும் சூப்பராகவே பண்ணலாம். இது கூட இறக்குற நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சுவையை வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். இதை செஞ்சு இறக்கியாச்சுன்னா அருமையான ஒரு சப்பாத்தி, ரொட்டி, நானுக்கு உண்டான சைட் டிஷ் ரெடி.
நீங்கள் ஆற்றுல பண்ணி பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. புதுசு புதுசாக ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கி சாப் பண்ணி நல்லா கை நிறைய எடுத்து அப்படியே போட்டு ஒரு பரட்டியாச்சுன்னா கம கமன்னு வாசனை தூக்குறது. அருமையான பிந்தி தோ பியாசா ரெடி. எங்கள் ஆற்றுல பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன் நான், அது கூட தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.